அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஹாஜா மைதீன் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, தௌஹீது ஜமாத்தார்கள் சுன்னத்து ஜமாத் தொழிலதிபர்களிடம் தௌஹீது பள்ளிக்காக அதை செய்து கொடுங்கள், இதை செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதும் அப்படி செய்து தருவதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்புடையதாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கேட்குறாங்கடா, இப்போ நீங்கள் தௌஹீது ஜமாத்தும் தனியாக இருக்கிறிய, நீங்கள் உங்கள் ஆளுகள்கிட்டயே அதை காசு கேட்டு பொருளாதாரத்தை கேட்டு அதை செய்யுங்க இது செய்யுங்கன்னு கேட்டு செய்யாமல் சுன்னத்து ஜமாத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை பார்த்து சந்தித்து அவங்களுக்கு பள்ளிவாசல் கட்டித்தாங்க, ஒரு மதரசா கட்டித்தாங்க, காம்பவுண்டு சவர் எடுத்தாங்க, கூட்டம் போட போகிறோம் காசு தாங்க, உதவி செய்ய போகிறோம் காசு தாங்க, இப்படின்னு நீங்கள் கேட்டு அவங்களும் தர்றாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கிறீல, இது சரியா அப்படிங்கிறதான் சகோதரருடைய கேள்வி. அதாவது இதில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை நம்ம விளங்கி கொள்ளணும். அதாவது இந்த தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய நேரத்தில், தௌஹீத் கொள்கை உடையவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சுன்னத்து ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க பொருள் உதவியோ பொருளாதார உதவியோ மற்ற உதவிகளை செய்கிறாங்களா இல்லையா, அவங்க செய்வதற்கு காரணம் இருக்கிறது. இதில் என்ன காரணம் இருக்குது அப்படின்னா, இந்த சுன்னத்து ஜமாத்துன்னு இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள், அதிகமான விஷயங்கள் கூட சொல்லலாம், மார்க்கத்திற்கு முரணாக புறம்பாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியுது. நம்மளால் எதிர்க்க முடியலை, நம்மளால் தட்டி கேட்க முடியல. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அதை எதிர்க்கிறாங்க, சரியானதை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அவங்களோட போய் சேர்ந்துட்டோமாக்கு இவங்க நம்மளை புறக்கணிச்சிருவாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் என்ற அடிப்படையில் சுன்னத்து ஜமாத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ கேட்ட உடனே கொடுக்குறாண்டா சும்மா கொடுக்க மாட்டேன். தௌஹீதை எதிர்க்கக்கூடியவர்கள், தௌஹீது ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இப்போ தர்காவாதிகள்கிட்ட போய் கேட்டால் கொடுப்பாங்களா? ஒரு தர்கா ட்ரஸ்டிகிட்ட போய் கேட்டால் கொடுப்பாங்களா? ஷேக் அப்துல்லா ஜமாலி வகைராட்ட கேட்டால் கொடுப்பாங்களா? தௌஹீது பள்ளியாசை கட்ட போகிறோம் உதவி செய்யுங்கன்னு என்ன சொல்லுவாங்க? போப்பா அதெல்லாம் தர முடியும் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ கொடுக்குறதுலேருந்து விளங்குது இவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அதில் வர முடியாமல் இருக்கிறாங்க. தௌஹீது ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய கொள்கைகளை அவர்கள் எதை எதிர்த்து, அதாவது வரதட்சணை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, நபி வழி அடிப்படையில் நடக்கணும்னு சொல்கிறாங்க, ஆடம்பர திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவர்கள் உடன்படுறாங்க. உடன்பட்டு அவர்களால் எதிர்க்க முடியவில்லை, இவங்க சரியாக எதிர்க்கிறாங்க, சரியான முறையில் மக்களுக்கு சொல்கிறாங்க என்ற அடிப்படையில் உதவி செய்கிறாங்க. இல்லைன்னா செய்ய மாட்டாங்க தானே. எதிர்க்கக்கூடிய, கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தால் இவர்கள் வழிகிட்டவர்கள், வழிகேடர்கள் என்று அவர்கள் நினைப்பார்களேயான உதவி செய்ய மாட்டாங்க. உதவி செய்வதிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னா, இவர்களை ஆதரிக்கிறார்கள், ஆனால் இவர்களோடு சேர முடியாமல் இருக்கிறார்கள். அதற்கு சமூக அந்தஸ்து காரணமாக இருக்கலாம், அல்லது நமக்கும் வஹாபி என்ற முத்திரை குத்திடுவாங்க, நஜாத்துக்காரன் முத்திரை குத்திடுவாங்க, நம்மளுடைய தொழிலில் பாதிப்பு ஏற்பட்டுரும் என்ற ஒரு பயமாக கூட இருக்கலாமே ஒழிய, ஆனால் செய்வதிலிருந்து விளங்குது ஆதரிக்கிறது. ரெண்டாவது, அவர்கள் இல்லாத நம்ம பொதுமக்கள்கிட்டையும் வசூல் பண்ணத்தானே செய்கிறோம். சுன்னத் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பொதுமக்கள்கிட்டே நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோட மக்கள்கிட்ட வாங்கி தான் நம்ம சேவை செய்கிறோம். நம்ம அச்சு அடித்து ஒன்றும் சேவை செய்யலை, வெளிநாட்டில் இருந்து பணத்தை வாங்கி கொண்டு சேவை செய்யலை, அரசாங்கத்திடமிருந்து பணத்தை வாங்கி சேவை செய்யலை, மக்களிடம் வசூல் பண்ணி மக்களுக்காக நம்ம சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ மக்கள் கொடுக்குறார்கள் என்பது நம்ம வாங்குகிறோம், அவங்கள்ட்ட ஏன் கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அவர்கள் இருக்கிற தவறு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவர்கள் சொர்க்கம் போகணும் என்று ஆசைப்படுறோம், அவர்கள்ட்ட தான் அடி வாங்குகிறோம், அவர்கள்ட்ட தான் திட்டு வாங்குகிறோம், அவங்கள்ட்ட தான் பேச்சு வாங்குகிறோம், அவங்களுக்கு தான் சத்தியத்தை சொல்கிறோம். அவர்களிருந்து தான் உருகி எடுக்கப்பட்டு புறக்கி எடுக்கப்பட்டு இங்கிட்டு வர்றாங்க. அப்போ நம்ம அடி வாங்குறது வாங்குறது அவங்கள்ட்ட இருந்தாலும் சத்தியத்தை அவங்களுக்கு தானே சொல்கிறோம், அவங்களுக்காக தான் நம்ம சிரமப்படுறோம், அவர்களுக்காக தானே கஷ்டப்படுறோம், அவர்களுக்காக தானே அடி வாங்குகிறோம், அவங்கள்ட்ட தானே அடியும் வாங்குகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ அவர்களுக்கு சொல்வதற்கு அவங்க தானே உதவி செய்யணும். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் அவங்க செய்கிறதுல நம்ம வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது. அதுபோக தொழிலதிபர்களை பொறுத்தளவுக்கு இவங்க சரியான முறையில் சொல்கிறாங்க, தீமைகளை சரியான முறையில் எதிர்க்கிறாங்க, நம்மளால் எதிர்க்க முடியலை, நம்ம பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் நம்மளால் எதிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால இவங்க சரியாக செய்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படை. இதில் இன்னும் சில கூடுதலான விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் சுன்னத்து ஜமாத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு சொந்த இடத்தை கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கட்டியும் கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் இறைவனை தூய்மையான முறையில் வணங்குவாங்க, இவர்களுக்கென்று நம்ம செய்தமையான இதனுடைய முழு கூலியும் நமக்கு கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும், இறைவனை மட்டும் வணங்குவாங்க, அல்லாத மற்றவர்களிடத்தில் வணங்க மாட்டாங்க, உதவி தேட மாட்டாங்க என்ற அடிப்படையிலையும் அப்படி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ நிலப்புலன்களை தௌஹீது ஜமாத்துக்கு, தௌஹீது அமைப்புகளுக்கு எழுதி கொடுத்தவங்க இருக்கிறாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? ஆனால் அவங்க தௌஹீது ஜமாத்தில் இல்லை, தௌஹீதில் இல்லை, தௌஹீதில் ஏகத்துவத்தில் இருப்பாங்க, தௌஹீது ஜமாத் சார்ந்த அமைப்புகளில் இல்லை. ஆனால் அவங்க கொடுக்குறாங்க என்றால் நம்ம சுன்னத் ஜமாத் செஞ்சோம்னா இவங்க என்ன செய்வாங்க, தர்காத்தெல்லாம் கோயிலுகளும் அப்படின்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதனால நமக்கு பாவம் தான் வறுமை ஒழிய நன்மை கிடைக்காது. ஆனால் இவங்க முழுக்க என்ன செய்யும், இவங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாமே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடியதில் நமக்கு நன்மை இருக்கு, நம்ம மகத்துவ பண்ணாலும் நமக்கு நன்மை வரும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது பல லட்சங்கள் பல கோடிகள் மதிப்புள்ள இடங்களை கூட எழுதி கொடுத்துருக்குறாங்க, கட்டி கொடுத்துருக்குறாங்க, பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள்ட்ட நம்ம வாங்குவது என்பது, கேட்பது என்பது, அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் நம்மளை ஒரு வகையில் ஆதரிக்கிறார்கள்.
இவங்க சொல்வது சரிதான் என்பதை உணர்றார்கள். நம்மளால செய்ய முடியாத இவர்கள் செய்கிறார்கள் என்பதை உணர்றார்கள். அதுபோக நம்ம அவர்களுக்கு தான் சத்தியத்தை சொல்றோம். அவர்கள்ட்ட தான் நம்ம அடி வாங்குறோம். அவர்கள்ட்ட தான் நம்ம பேச்சு வாங்குறோம், ஏச்சு வாங்குறோம் என்ற அடிப்படையில அவர்கள்ட்ட பொருளாதாரத்தை வாங்கி நம்ம செய்து கொண்டிருக்கோம். இது எந்த அடிப்படையிலும் தவறு கிடையாது என்பதை என்ன செய்யணும்? கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்.